தகவல் பரிமாற்ற கழகம் வெப் சீரிஸ் பப்ளிஷ்ட் பை டேலண்ட் எக்ஸ்பிரஸ். ஸ்டோரி பை கார்த்திகேயன். ஸ்கிரீன் பிளே டயலாக்ஸ் டைரக்டட் பை ஆனந்த். லீட் கேரக்டர்ஸ் திருப்பதி கேரக்டர் பை கார்த்திகேயன். சிவசங்கரன் கேரக்டர் பை நெல்லை சேது. கார்த்திகேயன் கேரக்டர் பை பார்த்திபன். சக்தி கேரக்டர் பை புவனேஸ்வரி. Supporting role Government College Professor character by Gayatri. Karthikeyan Group of Companies Developing Team Leader character by Vinod from Trichy. Receptionist Sara character by Saranya. Businessman Magnet Maga Group of Companies Founder Magalingam character by Samsudin. Adikesavan Founder of Karthik Group of Companies character by Yetiraj. Others Roadside Guys character by Ram and Sanjay. Soda Shop Owner character Chandrasekhar. Thank you friends, thank you for your support. Welcome to our web series Thagaval Parimaatra Kazhagam. கனவுகள் மெய்ப்பட லட்சியத்துடன் போராடு, நம்பிக்கையுடன் நண்பன் கையும் உண்டு, நண்பன் கையும் உண்டு. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்கள் அப்பாவுடைய கம்பெனியுடைய டெவலப்பர் கால் பண்ணார். என்ன விஷயமா கால் பண்ணார்? அது நம்ம டெவலப்போட அப்ளிகேஷன் ஆடியோ புக் ரீடரில் வாய்ஸ் க்ளோனிங் ஃபியூச்சர் வேணும்னு சொல்லிட்டு 2 காலேஜ் ஸ்டூடெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது உன் நம்பர் ரீச் ஆகாதனால எனக்கு கால் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த வாய்ஸ் க்ளோனிங் சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன? அது ஒன்றும் இல்லை. வாய்ஸ் க்ளோனிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனில் நம்மளோட வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அது என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த ரெக்கார்டை அது வாய்ஸ் இன்புட்டாக எடுத்துக்கும். ஓகேவா? அது டெக்ஸ்ட்டாக நம்ம வந்து எழுதும்போது அந்த வாய்ஸ்க்கு அந்த டெக்ஸ்ட்டு கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உன்னோட வாய்ஸை வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். நீ பேசாத வார்த்தையை கூட அதை நான் வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி உன்னோட வாய்ஸில் நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுதான் வாய்ஸ் க்ளோனிங்கோட ஸ்பெஷாலிட்டி. ஓ, இப்போதான் புரியுது. இந்த ஃபியூச்சர்ஸ் தான் மோடிஜியை தமிழில் பேச வைக்கிறாங்க, ஸ்டாலினை இங்கிலீஷில் பேச வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரியும் எடிட் பண்ணி பண்ணுறாங்களா? ஓகே ஓகே, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இந்த வாய்ஸ் க்ளோனிங் ஃபியூச்சரில் பெனிஃபிட்ஸை விட ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா இருக்குது. ஏன்னா இதை வந்து ஈஸியாக வந்து மிஸ்யூஸ் பண்ணிட முடியும். டே கார்த்திக், நம்ம ஏன் வாய்ஸ் க்ளோனிங் ஃபியூச்சரை டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம்ல? அப்படி பண்ணும்போது எந்த மிஸ்யூஸும் ஆகாது. வாவ், இட்ஸ் a கிரேட் ஐடியா சக்தி. நீ சொன்ன மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம். இந்த பாராட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீயே எப்போதான் லேட்டாகவே வர, அதுவும் குறிப்பாக இன்னைக்கு ஏன் லேட்டு? அது அப்பாவுக்கு 2 ஐலையும் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை, மைனஸ் சர்ஜரி தான். ஹீஸ் ஓகே. ஏன்டா இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அது நீங்கள் யாரும் பேனிக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லலை. நத்திங் டோரி, இப்போ நல்லா தான் இருக்கார். ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. சரி, நீ வண்டியை வீட்டுக்கு கூட வேணாம், நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொடு. நானும் அப்பாவை பார்க்கணும். சரி, ஓகே. ஹலோ டேட்.
பார்க்கறதுக்கு என்னோட காலேஜ் மேட் சக்தி வந்திருக்காங்க. ஏய், கங்க்ராச்சுலேஷன் சக்தி, உங்க ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். தேங்க்யூப்பா. எல்லாமே கார்த்திக்குடைய எஃபர்ட் தான். என்னுடைய பங்குன்றது ரொம்ப கம்மி. எல்லாத்தோட உங்களுடைய இந்த மோட்டிவேஷன் தான் எங்களை இந்த அளவுக்கு எங்களுடைய ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல் பண்ண வச்சிருக்குது. அப்புறம் உங்களுடைய ஹெல்த்லாம் எப்படி இருக்குது? ஆர் யூ ஓகே? ஐ எம் ஓகே. ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா என்ன, இந்த கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கண்ணை கட்டி வச்சுக்கிறது தான் ஒரே கடுப்பா இருக்கு. அப்புறம் டேட், டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? உங்கள் ஐயில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங்ஸை எப்போ ரிமூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க? நத்திங் டு வரி கார்த்திக், நாளைக்கு கட்டை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனா என்ன, நாளைக்கு நியூஸ் பேப்பர் தான் எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு மார்னிங் 10 o'clock தான் கட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. டேட், நோ ஒரிஸ். நம்ம டெவலப் பண்ண ஆடியோ புக் ரீடர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் லிசன் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ புக் ரீடர்லாம் சுத்தமாக செட்டே ஆகாது. அதுலேயும் இந்த டாக் பேக் வாய்ஸ்லாம் ஒன்றும் புரியவும் புரியாது. நமக்கெல்லாம் நியூஸ் பேப்பரை ஒரு ஆள் படித்து காட்டுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்போது உங்களுக்கே அந்த டாக் பேக் வாய்ஸு புரியல. அப்போ அந்த கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் கொடுத்த ஃபீட்பேக்கில் தப்பே இல்லை. டெஃபினட்டாக வாய்ஸ் க்ளோனிங் ஃபியூச்சரை நம்ம கொண்டு வந்தே ஆகணும். அது என்ன ஃபீட்பேக் கார்த்திக்? எஸ் டேட், நம்ம டெவலப் பண்ண அப்ளிகேஷன் ஃபியூச்சரில் வாய்ஸ் க்ளோனிங் ஃபியூச்சரை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கவர்மெண்ட் காலேஜில் இருந்து ஒருத்தர் திருப்பதி அப்படின்ற ஒருத்தர் சொல்லிட்டு தான் அதை கேட்டிருக்காரு. நிச்சயமாக கார்த்திக், நீங்கள் டெவலப் பண்ண ஆடியோ புக் ரீடர் அப்ளிகேஷனில் வாய்ஸ் க்ளோனிங் ஃபீச்சர் கொடுத்தே ஆகணும். ஸோ கண்டிப்பாக அது எல்லா பீப்புளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக விஷுவலி சேலஞ்சு பீப்புளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னோட சைட்லேருந்து உனக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்குது, எப்போவும் இருக்கும். ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். சரி, ஓகே சக்தி, அப்பாவே சொல்லிட்டாரு. நாளைக்கு இந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் நாளைக்கு அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி நம்ம டெவலப்பர் வினோத்துக்கிட்ட வந்து சொல்லிடுங்க. நாளைக்கு அந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே மேம், நாங்கள் ஆடியோ புக் ரீடர் அப்ளிகேஷன் டெவலப்பர் கார்த்திகனை பார்க்கணும். நீங்க தானே அந்த கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் சிவசங்கரன் அண்ட் திருப்பதி? ஆமாம், நாங்கள் தான். சார் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்ஃபார்ம் பண்றேன். 3 hours later. என்னடா இவனை பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்குடா. என்னடா அவன் அவ்வளோ பெரிய அப்பாடகரா? இவனை பார்க்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அவசரப்படாதடா, நமக்கு வேலை ஆகணும்னா வெயிட் பண்ணிதான் ஆகணும். மிஸ்டர் சிவசங்கரன், நீங்க போலாம். ஓகே மேம். பாடுறா, நீ சொன்னோனே கூப்பிட்டாங்க. டேய் மச்சான், இவன்டா. யாரா? தகவல் பரிமாற்ற கழகம் தொடரும்.